ஐபிஎல் 2026ல நம்ம தல தோனி எல்லா மேட்சஸும் விளையாடுவாரான்னு இப்போ டவுட்ஃபுல்லாக இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதை தவிர்த்து சிஎஸ்கே ஐபிஎல் 2026க்கான புது ஜெர்சியை லான்ச் பண்ண போறாங்க. அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். அதை தவிர்த்து ஒரு சில சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்டேட்டுமே இருக்கு. அப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். சிஎஸ்கே அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்க போதுங்க ஒரு முக்கியமான மேட்ச் இந்தியா ஜிம்பாப்வே. இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், அதுவும் பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும். சஞ்சு சாம்சன் நாளைக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சஞ்சு சாம்சன் நாளைக்கு பிளேயிங் லெவலில் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அவர் தான் விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ்மே பண்றாரு. இஷான் கிஷனோட சேர்ந்து பேட்டிங் பிராக்டிஸ்மே பார்த்தீங்கன்னா இடத்துல பண்ணிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். கண்டிப்பா என்ன பொறுத்தவரை நான் போன மேட்ச் டிசப்பாயிண்டட் சொல்லுவேன். ஏன்னா அபிஷேக் சர்மா 3 மேட்ச் அடிக்காத போது தொடர்ந்து அவருக்கே வாய்ப்பு கொடுத்தாங்க. மேபி போன மேட்சே சஞ்சுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஓகே, சஞ்சு சாம்சனுக்கு இந்த மேட்ச்ல கண்டிப்பா இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடையாது நான் நம்புறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்ததா நம்ம ஜெமி ஓவர்டன்ங்க வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காரு. மனுஷன் பேட்டிங்ல நேத்துமே பார்த்தா சொதப்பி இருப்பாரு. ஆனா பவுலிங்ல அவரோட ஸ்கில் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சொல்லணும். நல்லாவே பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த T20 வேர்ல்டு கப் ஃபுல்லாவே ஜெமி ஓட்ட இந்த பவுலிங் எடுத்து பாத்தீங்கன்னா தரமா பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா மேட்சஸ்லயுமே ரன்ஸுமே பெருசா லீக் பண்ணல. சோ அவருமே பார்த்தா இது சிஎஸ்கேக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். இன்னொரு பக்கம் போனா நம்ம ஜட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்த அகில் ஹுசைன் பாத்தீங்கன்னா அவருமே கலக்கிட்டு இருக்காருங்க. ரீசெண்டா ஜிம்பாப்வேயோட கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் ஆல் எடுத்திருப்பாரு. அதை தவிர்த்து இந்த T20 வேர்ல்டு கப்ல அவருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அதுமே சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் சொல்லணும். அடுத்தது ஐபிஎல் தரப்புல இருந்து ஒரு அப்டேட். அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்களா, அவங்க லோகோ அண்ட் ஜெர்சி ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல முதல்ல நீங்க பாக்குறது அவங்களோட லோகோ கைஸ் வேற லெவல்ல இருக்குல்ல. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போட்டு அந்த யானை லோகோ முன்னாடி வருது. பின்னாடி அந்த ரெக்க அந்த பேட்ல வச்சு வரல அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ரவுண்டா போட்டு யானையை வச்சு அந்த எல்ஏஜின்னு மாத்தி போட்டு மேல ஒரு கிங் லோ இது மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் லைக் இது பாத்தீங்கன்னா அவங்களோட புது ஜெர்சின்ற மாதிரி சொல்றாங்க. அபிஷியலா பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த ஜெர்சியை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. அவங்களோட புது லோகோ புது ஜெர்சியோட கிளம்ப போறாங்க இந்த ஐபிஎல் 2026ல. அண்ட் அடுத்ததா நம்ம சிஎஸ்கே ஐபிஎல் 2026ல ஒரு புது ஜெர்சியோட வர போறாங்களா இல்லனா அவங்க வச்சிருக்க பழைய ஜெர்சியை ஒரு சில சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போறாங்களா கேட்டீங்கன்னா ஆப்வியஸா சிஎஸ்கே பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஜெர்சியில பொறுத்தவரை பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஆரம்ப கட்டம் 2008ல இருந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சியில நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்காது கைஸ். ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் தான் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அந்த ஷோல்டர்ல அந்த ஆர்மி பிளாக் வந்துச்சுல அது ஒரு மேஜர் சேஞ்சா சிஎஸ்கே பண்ணிருந்தாங்க அவங்க ஜெர்சியில. அதை தவிர்த்து சிஎஸ்கே ஜெர்சியில ஸ்பான்சர்ஸ் மாறுவாங்க, எல்லாமே மாறும். ஆனா சிஎஸ்கேவோட ஜெர்சி கலர் அண்ட் அந்த சைடுல வர ஸ்டாப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறாது. ஒரு வருஷமும் சிஎஸ்கே புது ஜெர்சியை லான்ச் பண்ணுவாங்க நம்மள எதிர்பார்ப்போம். ஆனா சிஎஸ்கே அதுல ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜெர்சியை லான்ச் பண்ணாங்க. ஒரு சில வருஷத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த சைட்ல அந்த இது வருது அந்த ஜெர்சியில பார்த்தா ஒரு மாதிரி கோடா வரும். அந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. மேஜரா என்ன பொறுத்தவரை சிஎஸ்கே இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அவங்க ஜெர்சியில பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சிமிலர் ஜெர்சி தான் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025ல என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை தான் மேபி யூஸ் பண்ண போறாங்க. ஸ்பான்சர்ஸ் பொறுத்தவரையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. எத்தியாஸ் ஏர்வேஸ் தான் கண்டினியூ பண்ண போறாங்க. ஏன்னா சிஎஸ்கே அவங்களோட 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதுல 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 24, 25, 26 3 வருஷமும் பாத்தீங்கன்னா எத்தியாஸ் ஏர்வேஸ் தான் சிஎஸ்கேயோட மெயின் ஸ்பான்சரா இருக்க போறாங்க. சோ தட் அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த வருஷமும் சிஎஸ்கேயோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போறாங்க. அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் நியூ ஸ்பான்சர்ஸ் வந்தாங்கன்னா சிஎஸ்கே மேஜரா அதை ஆட் பண்ணி என்ன பொறுத்தவரையும் சிஎஸ்கே ஜெர்சியை லான்ச் பண்ணலாம். அதை தவிர்த்து என்ன பொறுத்தவரை மேஜர் சேஞ்ச் என்னவா இருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த ஒரு எம்போஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜோபாக் சூப்பர் கிங் ஜெர்சியில வந்துச்சுல மேபி மேஜரா அந்த ஒரு சேஞ்ச் சிஎஸ்கே ஜெர்சியிலும் பார்த்தா சிஎஸ்கே சீசன்ல கொண்டு வரலாம். சிஎஸ்கே ஐபிஎல் 2026க்கான அவங்களோட நியூ ஜெர்சியை பார்த்தா லான்ச் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் இன்னொரு மேஜர் அப்டேட் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப் பத்தி சஃப்ராஸ் கான் ரீசெண்டா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இது ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் கெட் ரெடி டு கைஸ் சிஎஸ்கே ஒரு கூடிய சீட்ல ஜாயின் பண்ண போறாரு. அது அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாரு. இந்த ஒரு சிஎஸ்கே இது பேக் வச்ச மாதிரி போட்டிருக்காரு. மேபி சிஎஸ்கே கூடிய சீட்ல அவங்களோட பிராக்டிஸ் கேம்பை ஸ்டார்ட் பண்ண போறாங்க கைஸ். அண்ட் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கூடிய சீட்ல. தென் கமிங் டே என்ன பொறுத்தவரை மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட எண்ட்ல இருக்கும் சண்டே ஆர் சாட்டர்டேக்குள்ள பார்த்தா சிஎஸ்கே பிளேயர்ஸ் அரைவ் ஆகலாம். பிராக்டிஸ் கேம்ப் நாவலூர்ல தான் நடக்க போகுது. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் 10 days அங்க சிஎஸ்கே அவங்களோட பிராக்டிஸ் கேம்ப் பிளான் பண்றாங்க. இது மேஜர் டாபிக் ஆஃப் தி வீடியோக்குள்ள நம்ம போலாம் கைஸ். அண்ட் தல தோனி சீசன்ல ஃபுல் மேட்சஸ் விளையாடுவாரா அது ஒரு பெரிய क्वेश्चन எழுதிருக்கு இப்ப. அண்ட் ரீசெண்டா ஒரு சில நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா சிஎஸ்கேக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் தோனி அந்த ஒரு சிச்சுவேஷன்ல சிஎஸ்கேக்கு தோனி வந்தாவணும் இந்த கட்டாயத்துல இருந்தா மட்டும்தான் அவரோட வேறு அது சில ஒரு சில மேட்சஸ் தல தோனி ரெஸ்ட் எடுப்பார் என்ற மாதிரியும் அந்த நியூஸ் சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. இது எனக்கு எவ்வளவு % உண்மைன்னு தெரியல. இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரீசெண்டா காசி சார் என்ன சொல்லியிருந்தாரா தல தோனி ஃபுல்லா விக்கெட் கீப்பிங் யார் பண்ணுவாங்க கேட்டதுக்கு ஆனா சஞ்சு சாம்சனை இப்ப நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம். மேஜர் விக்கெட் கீப்பர் அவர் தான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தல தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி டீம் கேப்டனோ டீம் மேனேஜ்மெண்ட் தான் அதை முடிவு பண்ணுவாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. என்ன பொறுத்தவரை அப்சல்யூட்லி நோ டவுட் சொல்லணும். தல தோனி விளையாடுறாருன்னா கண்டிப்பா 100% ஷுவரா பாத்தீங்கன்னா அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணணும். ஏன்னா அவர் தவிர பெஸ்ட் விக்கெட் கீப்பர் வேற யாருமே இல்ல. சோ தட் என்னதான் சஞ்சு இருந்தாலும் தல தோனி விளையாடுனாருன்னா கண்டிப்பா அவர் தான் கீப்பிங் பண்ணுவாரு. என்ன பொறுத்தவரையும் சஞ்சு பொறுத்தவரை ஃபீல்டிங் பண்ண ஹைலி பாசிபிள் இருக்கு. தல தோனியோட பேட்டிங் கிளிப்ஸ் நம்ம பார்த்தா அவர் ஃபுல் ஃபிட்டா இருக்க
இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது கைஸ். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த டே 1 ஆஃப் த ப்ராக்டிஸ் கேம்ப்ல இருந்து கண்டிப்பா தல தோனி சிஎஸ்கேயோட ஜாயின் பண்ற ஒரு கேம்ப்ல இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனால சிஎஸ்கே கண்டல் வந்து சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.